வணக்கம். இது ஒரு அவசர பதிவு மக்களே. அதாவது காலையிலே எனக்கு மன உளைச்சலில் மண்டை மூளை சூடாகி போய் ரொம்ப சூம்பி போய் கிடக்கு. அதனால் நாளை காலையில் கலைப்பயணமாக மூணாருக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதாவது குற்றாலம் வேணாம், ஏற்கனவே குற்றாலத்துக்கு பல தடவை போயிட்டு போர் அடித்து போயிடுச்சு. அதுபோக குற்றாலத்துக்கு போனாலே வேறு மாதிரி சித்தரிக்கிறாங்க. குற்றாலத்துக்கு போகிறாங்க, நகை வாங்குகிறாங்க, அங்கே போய் வேறு என்ன வேலை நடக்குதோ அப்படின்னு சொல்லி ஒரு மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. அதனால் இந்த வட்டம் குற்றால ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு மூணாருக்கு நாங்கள் அங்கே ஒரு முற்றும் துறந்த முனிவர் இருக்கிறாராம், அவரை போய் பார்த்துட்டு அதோட கொஞ்சம் எங்களுடைய மன அமைதிக்காக அப்படியே ஆல்பின்னா தமிழில் சொல்லணும்னா ஆலப்புழா அப்படிங்கிற ஊருக்கு போய் போட் ஹவுஸ் அங்கேயும் போய் எங்களுடைய மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா சுமி சேனல் போனது ஒரு பக்கம் எனக்கு மன உளைச்சல், அதுபோக இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு மன உளைச்சல், அவள் ஒரு பக்கம் அங்கே உட்காந்துக்கிட்டு குடுன்னு ஒரு மன உளைச்சல். நாங்கள் 2 பேருமே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மூணாறு போய் அங்கே வீடியோக்களையெல்லாம் எடுத்துட்டு மூணாறுலேருந்து கிளம்பி ஆலப்புழா போகும்போது மூணாறு வீடியோவை பூரா அப்லோடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆலப்புழாவிலேருந்து அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். அப்போ ஆலப்புழாவோட வீடியோவை பூரா அப்லோடு பண்ணுறோம். ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து அப்படியே வர்ற வழியில் ஆண்டி வேலை ஆரியங்காவு பாலஸில் குளிச்சுட்டு குற்றாலத்தில் குற்றாலநாதரை தரிசிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு இப்போ எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இதில் சில சகோதரிகள், அவங்க யாருன்னு இப்போ சொல்ல வேணாம், நான் அங்கே போய் நான் ரூம் போட்டுட்டு, ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ, இங்கேருந்து அப் அண்ட் டவுன் நாங்கள் மூணாறு போய் ஸ்டே பண்ணுறதுலேருந்து அவங்க ரிசார்ட்ஸை எனக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அவங்களுக்கு 1க்கு 3 ரிசார்ட்ஸ் இருக்குதான். எனது சகோதரி ஒருத்தவங்க 3 ரிசார்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எங்கே வேணாலும் தங்கிக்கிறலாம். எங்களுக்கு அதே மாதிரி போட்டும் ஒரு 2 போட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைப்போம். உங்களுக்கும் நாளைக்கு சண்டே அப்படி இருந்தாலும் ஒரு ரூமை வெக்கேட் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா எப்போயுமே இந்த லீவ் நாளில் பிஸியாக இருக்கும் ரூமு. அதனால் உங்களுக்காக ஒரு ரூமை வெக்கேட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி இப்போ தான் அந்த மகிழ்ச்சிகரமான அந்த செய்தி இப்போ என் காதுக்கு வந்துச்சு. நான் அதை சூர்யா கிட்ட ஷேர் பண்ணேன். எப்போயுமே நம்ம குற்றாலம் தானே போகிறோம், இந்த வட்டம் நம்ம ஒரு சேஞ்சுக்காக மூணாறு போகிறோம்ப்பா, இப்படி போய் மூணாறு போய் ஹேர்பின் பெண்டெலாம் நிறையா இருக்கும்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட வண்டி ஓட்டுறதுக்கு தயார். ஏன்னா இதை விட பெரிய பெரிய ஹில்ஸ்லாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மூணாருக்கு போகிறோம். மூணாறு போய் நாளைக்கு ஈவினிங் 6 மணி லைவு மூணாறில் தான். அதுக்கப்புறம் 7-8 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஏதாவது டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு இருக்காங்க. சாப்பாடும் எங்களுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு வர வேணாங்க, ஹோட்டலுக்கெலாம் போக வேணாம். ஏன் நான் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் வர்றீங்க, என்னுடைய கையாலேயே உங்களுக்கு நாங்கள் உணவு பரிமாறுறோம், சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு போனால் அங்கே அந்த ஏரிக்குள்ளே போய் மீன் பிடிச்சி மீன் குழம்பு வச்சு, அது போக வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜிங்கிறேன், நேந்திரம் பஜ்ஜி, வாத்து முட்டை, அப்புறம் என்னென்னமோ பொரியெல்லாம் இருக்குதான், நிறையா ஸ்பெஷல்ஸ் இது சொன்னாங்க டிஷ்ஷு. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இது எங்களுக்காக போகலை, உங்களுக்காக போகிறோம். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு போட்ட வீடியோவே போட்டுக்கிட்டு குடும்ப பஞ்சாயத்தையே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சுமி வேறு இல்லை. அப்படிங்கும்போது ஏதாவது வெளியே போய் விழாக்கு எடுத்தோ வீடியோ போட்டோ உங்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மாத்திரமே நாங்கள் போகிறோமே தவிர வேறு எதுவும் குடிச்சு கும்மாளம் போடவோ அவசர கூட்டம் நடத்தவோ வேறு எதுவும் படுக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி குற்றாலத்தில் கஸ்டமர் தீர்ந்துருச்சு அதனால் மூணாறில் போய் புது கஸ்டமரை பிடிக்க போகிறேன், புதுசாக நகை வாங்குறதுக்கு பிளானை போட்டாங்க, நீ என்ன வேணாலும் நீ நினச்சிக்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. என் வாழ்க்கை, ஏன் சூர்யாவோட வாழ்க்கை, நாங்கள் எப்படி வாழணுங்கிறது எங்களுக்கு தெரியும். உடனே வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க, இவன் ஒரு பச்சோந்தி, காலையில் பார்த்தேன் கமெண்டில் பார்த்தா நேரத்துக்கு நேரம் மாறுற, நேற்று ஒரு மாதிரி பேசினேன், சுமிக்கு சேனல் ஆரம்பித்து கொடுக்கணும், அதுதான் என்னுடைய தலையாய கடமைண்ட, இப்போ என்னடானா அப்படியே தலைகளாக பேசுகிற, பச்சோந்தி மாதிரியே ஏன் நடக்கிற, உன்னைய மாதிரி ஒரு இத்து போனவனை நாங்கள் பார்த்ததில்ல, என்ன வேணாலும் நீ கமெண்ட்டை போடு, அதை பற்றி நான் கவலைப்படலை. சூர்யா சொல்கிற விஷயம் எனக்கு நியாயமாக பட்டுச்சு. அதனால தான் நான் சேனலுக்கு மெதுவாக இப்போ கூட இல்லைன்னா இன்றைக்கி கூட நான் அதை போய் மூவ் பண்ணியிருக்கலாம்ல. சுமிக்கு போய் இன்றைக்கி உட்காந்து அந்த சேனலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு, ரெக்கவரிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. மெயில் போடணும், மெயில் போட்டு ஒரு 48 மணி நேரத்தில் தான் அவங்ககிட்ட யூடியூப்கிட்ட நம்மளுக்கு ரிட்டன் மெயில் வரும், நீங்கள் செஞ்சது சரியா தப்பா. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச வார்த்தை பேசலை,
சுமி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து பேசின பேச்சிலேருந்து லைவ்லேருந்து எல்லா பக்கமும் அவளுக்கு பிளாக் மார்க் கரும்புள்ளி முத்திரை நிறையா வாங்கியிருக்கா. அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுக்க முடியும். உடனே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னா அவங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்தந்த இடத்துல இந்தந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இத்தனை வார்த்தைகளை விட்டுருக்கீங்கன்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பம் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய மேனுவலும் அதை தான் பார்த்து சொல்லியிருக்கு. அதனால் ரிட்டன் மெயிலும் எனக்கு வந்திருக்கு. எல்லா விஷயமும் சுமி விஷயத்தில் ப்ராசஸிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் யாருக்கும் எந்த ஒரு மன வருத்தமும் வேணாம். அண்ணன் வந்து அக்காவை வந்து அதோகதியாக விட்டுட்டாரு, அம்போன்னு விட்டுட்டு இந்த மூணாறு கிளம்பிட்டாரு, இவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம், இவங்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம்னு போகிறாங்க. அந்த மாதிரி யாருமே நினைக்க வேணாம். எங்கள் கூட பப்புவும் தான் வருது. ஏன்னா பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் நாங்கள் எங்கேயுமே போகாமல் இந்த ஊருக்குள்ளேயே கிடந்தோம். இப்போ குற்றாலத்தில் எப்படி வந்து எங்களுக்கு ரூம் போட்டால் பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காட்டேஜ் கிடச்சிச்சோ, அதே மாதிரி மூணாறுலையும் நாங்கள் பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு அருமையான தங்கச்சி கிடச்சிருக்காங்க. அண்ணே வாங்க, பெட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் 4-5 பெட்டு வளர்க்குறோம். பப்பு எங்களுக்கு தெரியும், வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கோம், அமைதியான பிள்ளை, சாந்தமாக இருக்கும், நீங்கள் கூட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வேறு எதுனாலுமே நாங்கள் பப்பு ஒன்று வந்து கேர் பண்ணிக்கிறோம்னே, நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போய் வீடியோ எடுக்க போகிறது, வேறு எங்கேயாவது விழாக்கு எடுக்க போகிறதா இருந்தாலும் போட்டுட்டு போயிட்டு வாங்கினே. அதே மாதிரி மன அமைதி வேணுமா, இங்கே மசாஜ் சென்டர் இருக்குது, போங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மன உளைச்சலா, போதை மறுவாழ்வு மையம் இருக்குது. முக்கியமாக நாங்கள் போகிறதே போதை மறுவாழ்வு மையத்துக்காக தான். ஏன்னா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல வேணான்னு நினச்சேன், ரகசியமாக வச்சுக்கிறோம்னு. ஏன்னா அடிக்கடி வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த குடிங்கிற அந்த ஒரு அதுக்கு அடிக்ட் ஆகி அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா. கோபத்தில் இப்போ கூட பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னால் என்னுடைய ஃபோட்டோவை போட்டு உடச்சி வச்சா. அதுக்கப்புறம் அந்த சேரை அடித்து நொறுக்கிட்டா. இந்த வாஷிங் மிஷினை வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டு அந்த பைப்பில் லீக் ஆகி தண்ணி பூரா ஒழுகுது. அதனால் அதையும் வந்து எல்லா வகையிலையும் அவளுக்கு வந்து மன அமைதி இல்லாமல் மன அழுத்தத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்படித்தான். இவன் வந்து போடுற கமெண்ட்டு, புரோக்கரு, அதே இவன் சொல்கிறது எல்லாமே எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. அதனால் அவளை கூட்டு போய் மது போதை மறுவாழ்வு மையம் அதில் போய் கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன். முன்கோபத்தை குறைக்கணும், அதுக்கு மருந்து வாங்கி கொடுக்க போகிறேன். இது போக எனக்கும் பாடியில் வந்து ரொம்ப அதிகமான பெயின் இருக்குது. அதனால் போய் ஒரு பன்னீர் குளியல், அதாவது அங்கே பன்னீர் தண்ணியில் வந்து நெப்பி அதில் ரோஜா பூவை தூவி அதில் ஏதோ ஒத்தடம் தர்றாங்களாம். முதுகுலையும் எங்கெங்கே நம்மளுக்கு வலிக்குதோ அங்கே பூரா வந்து ஒரு அழகான பெண்களை வச்சோ, இல்லை ஒரு மிடில் கிளாஸு ஒரு ஆளுகளை வச்சோ, இல்லை ஒரு ஆம்பளைகளை வச்சோ, ஏதோ ஒன்று, நம்மளுக்கு என்ன ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு ஆள் எனக்கு ஒத்தடம் கொடுத்தா சரி. எனக்கு கை கால் வலிக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு பன்னீர் குளியலை குளிச்சுட்டு நீராவி குளியல் அதில் போயிட்டு, அதே மாதிரி என்னது என்னடா அவள் பெல்ட்டோடு வர்ற, எதுக்கு இப்போ பெல்ட் எடுத்துகிட்டு வர்ற? பன்னீரை தொட்டு வயசு உள்ள பிள்ளைக்கு உனக்கு ஒத்தறான். இளம் பெண்கள் ஏன் நீ கூட கொடு, உனக்கு அனுபவம் இருக்குல்லப்பா. பெல்ட் எடுத்துகிட்டு வராத, பன்னீர் தொட்டியில் படுத்துக்கிறேன், என்னை அப்படியே குளிப்பாட்டி விடு. என்ன குப்புற போகிற, அங்கிட்டு போகிற, இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு. மெண்டல் டேய், இதில் என்னடா தப்பு இருக்குது? டேய், எனக்குங்கிற ஆசா பாசங்கள்லாம் இருக்குது. 6 வருஷமாக ஒருத்தியே என்னையை போட்டு அமுக்கிக்கிட்டே இருந்தா எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல. அதாவது புதுசாக ஏதாவது ஒன்று வந்து கேட்டுக்கிறீங்களாடா, உனக்கு வெந்நீரை வேணா வச்சு குளியலை வைக்கிறேன், இல்லை ஆசிட்டை வேணா ஊற்றி உன்னை குளிப்பாட்டுறேன். முகரையை பாரு, பன்னீர் குளியல் எனக்கு தான் தேவைப்படுது. எனக்கு தான் வயசாகிக்கிட்டு இருக்கு, கை காலெலாம் முட்டி. பப்புவுக்கு வந்து அடுத்த கட்ட ரவுண்டு வந்து மைனாபான் இருக்குல்ல, அங்கே அப்பாஸ் பாய் பிரியாணி கடை இருக்குதான், அவர்கிட்ட ஒரு பப்பு இருக்குதான், அந்த போட்டோ அனுப்பியிருக்காங்க. என் போனை மாத்திரம் எடுத்துகிட்டு வாயே. பப்பு வந்து பன்னீர் இப்போவே பன்னீர் குளியலுக்கு ரெடி ஆகிடுச்சு. பப்பு மல்லாக்கப்படுத்துருச்சு, பப்பு ரெடியா விட்டு சுண்டுது. பப்பு வாடா 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 என்னையும் கூட்டு போடா அப்படிங்குது. டேய், உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன்டா. எப்போ போனை எடுத்துட்டு வா, பப்புவுக்கு ஜோடி கிடச்சிருச்சுரா. அதுக்கு வந்து ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு இந்த ஆள் ரெடி ஆகிருச்சே, சம்மந்தக்காரம்மா அனுப்பி விட்டாங்க. மைனாபானு தான் என்னுடைய சம்மந்தக்காரம்மா. இங்கே பாருங்க, அது அவங்க வீட்டில் ஒரு ஆண் பெற்று இருக்குதான்ப்பா, போட்டோ அனுப்பிடுச்சு. இங்கே பாருங்க, எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்க, அழகான மைனாபானு. நீ ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிய மைனாபானு, இந்த பாருங்க, இதுதான்டா பப்புவோட ஜோடியாம்டா. ஏன் மருமையேண்டா, எல்லாரும் பார்த்துக்கங்கடா, பப்புவோட ஜோடி தான்டா. ஆஹா, அது பேர் என்னன்னு கூட நான் கேட்கலையே. அதுக்கு பேர் பப்புவோட ஜோடி பேர் என்னம்மா? சாயங்காலம் 6 மணி லைவில் வந்து சொல்லு. அதனால் மூணாறு
மூணாருக்கு அடுத்து முற்றும் துறந்த முனிவர் அப்படியே தெரியாத அவர் முனிவர் எதுக்கு அவர் வந்து உனக்கு அடிக்கடி எதுவுமே திறக்கலையா எனக்கெல்லாம் திறந்துருக்கு உனக்கு தான் அடிக்கடி உனக்கு வந்து இப்போ மைண்டு ரிலாக்ஸ் இல்லை அடிக்கடி கோவப்படுற எதையா தூக்கி போட்டு உடைக்கிற அதனால உனக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அதுக்கு எதுக்கு முற்று திறந்த முனிவர்கிட்ட பிடிச்சி போனால் அவர் என்னையே திறந்துருவார் போட்டு அதெல்லாம் செய்ய மாட்டார் போகிறோம் முனிவர்கிட்ட போய் உங்ககிட்ட உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நீராவி குளியல் நான் உள்ள இருக்க சொன்னேன் போதை மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டிட்டு போறோம் அங்கேயும் போகிறோம் அங்கே போய் என்ன பண்ண இப்படியே போய் அப்படியே வர்றான் புளியம்பட்டி போய் பொள்ளாச்சிக்கு வர்றான் கோட்டை அடிச்சுட்டு அப்படியே அங்கே போய் பார்க்கறத சரக்கை மறக்கிறதுக்கு தான் போகிறோமே தவிர சரக்கு அடிக்க போகல இப்போ மட்டும் யாருங்க அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கிடக்குறா நான் மாத்திரம் ஒரு கட்டிங்கை போட்டு அந்த இதுக்குள்ளே இறங்கிடுவேன் பன்னீர் தொட்டிக்குள்ளே இறங்கி என் மேலே ரோசா பூவை போட்டு ஒத்தடம் தருவாங்க ஒத்தடம் என்னது சொல்லு ஒத்தரம் ஊர்ல எப்படி தருவாங்க இப்படி தருவாங்களா அப்படி இல்ல இப்படி தருவாங்க ஒத்தரம் இப்படி 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 எங்க வீங்கி இருக்கோ அங்க அமுக்கி விடுவாங்க அது சரி அப்புறம் இப்படி இப்படி அது ஒத்தடம் கொடுக்குறாங்க அந்த இது ஒரு உளிச்சல் பிளிச்சல் கழிச்சல்பாங்கல்லப்பா எண்ணெய் இருக்குல்ல எண்ணெயையும் மூலிகையும் ஒரு துணியில போட்டு கட்டிடுவாங்க முடிச்சு போட்டுருவாங்க முடிச்சு போட்டு நம்ம நெத்தி இருக்குல்ல இங்க ஒரு இதை கட்டிடுவாங்களாம் பட்டை மாதிரி போட்டு அது ஒத்தருவா வைக்கிறது வந்து பானையில் படுக்கும்போது அதுக்கு முன்னால இந்த இடத்துல கட்டி விட்டுருவாங்களாம் கட்டி விட்டு நெத்தியில வந்து அந்த சாறு இருக்குல்ல உளிச்சல் பிளிச்சல் அதை வந்து புளிஞ்சு விடுவாங்க அப்படியே உளிச்சல் பிளிச்சல் கழிச்சலை போறவனுக்கு அதை நம்ம நெத்தியில அந்த ஆயில வந்து புளியும் போது ஏழு அந்த ஆயில் நெத்தியில பட்டு கண்ணு வழியா அப்படியே ஒழுகுமா ஒழுகி அப்படியே இப்படி கால் வழியா ஒழுகி போயிருமா அப்ப மண்டையில உள்ள சூடு பூரா இறங்கி ஒழுகிறது ஒழுக மாட்டேங்குது உனக்கு எதுக்கு ஒழுகல் ஆயுர்வேத உருண்டை தருவாங்களா பச்சளை உருண்டை எங்க வாயில தான் போடணும் காலையில எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல ஒரு 10 உருண்டையை முடக்குன்னு சாணி மாதிரி இருக்குமா உருண்டை பச்சை கலர்ல நக்கி பார்த்தா புளிப்பா இருக்குமா வாயில போட்டு நல்லா தண்ணி சுடு தண்ணியை குடிச்சிடணுமா குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு அருவி இருக்குமா செந்தமிழ் செல்வன் படத்துல வரும்பாரு ஒரு அருவி அத மாதிரி ஒரு அருவி இருக்கும் பிரசாந்த் படம் இந்த பாட்டு ஒன்று வருமே செந்தமிழ் தேன்மொழியாய் இந்த செந்தமிழ் செல்வனது நான் படிக்கிறேன் புது பாட்டு அதை கேட்டு பாட்டே கொண்டாண்டா நான் எவ்வளவு அழகா பழைய பாட்டு ஒன்று சொன்னேன் அது நீ பாடுற பாட்டு அதுப்பா செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் அந்த பாட்டு நான் சொல்கிறது செந்தமிழ் செல்வேன்னு ஒரு படம் சுஜாதா தான் அம்மா அந்த அம்மா அங்கே ஊமையாக இருக்கும் அப்போ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பிரசாந்த் கூட்டு போவார் அப்போ உனக்கு அப்பா மாப்பிள்ளை தேடிருச்சு ஓடி வா சொல்ல முடியாது மூணாறுலேயே அதுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிரும் ஒரு முனிஷ்காந்த் கிடைக்கலாம் சம்மந்தி பார்த்து மூணாறுல தேட போறேன் ஆமா சொல்ல முடியாது மைனாபானு வந்து அதோடைய பப்புவை கூட்டிட்டு பெட்டை கூட்டிட்டு மூணாறு வந்துடும் நம்ம பப்புவுக்கும் அதுக்கும் யாருக்கு மைனாபானு கூட்டு பேச போறோம் ஆமா சரியா மெயின் பல விஷயங்கள் இதுல நடக்க போகுதுடா ஹனிமூனுக்காக நாங்க வந்து மூணாறு போறோம் ஹனிமூனா இருக்கணும் சனி மூணா மாறிடக்கூடாது அப்புறம் உனக்கு இங்க மாதிரி அங்கேயும் சனி பிடிச்சிருச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த வட்டமாவது போகிற இடத்துல மூணாறில் போய் நான் வந்து குற்றாலத்தில் முத மாடியிலேருந்து குதித்தேன் மூணாறில் 3வது மாடியிலேருந்து குதிச்சேன்னு சொல்லி குதிச்சுறாத முத மாடியாவது எலும்பு தான் இதாகும் இந்த வாட்டி குதிச்சா உன்னை புண்ணிய மன்னனில் எப்படி ரேவதியும் கமலஹாசன் குதிப்பாங்க 1 2 3 அப்படின்னு குதிச்சிருவோம் பாறை மேல இருந்து இல்லைன்னா சொல்கிறேன் மூணாறில் போய் குதிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போன வட்டமாவது முதுகெலும்புல தான் பிராக்சர் இந்த வட்டம் மூணாறு போனோன்னா மொத்தமும் பிராக்சர் ஆயிரும் உடம்புல ஒரு சல்லி எலும்பு கூட தேராது பார்த்துக்க மலை உச்சி கவனமாறு அவ்வளோதான் சொல்ல முடியும் காலைல கிளம்புறோம்ப்பா இதுதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு நாளைக்கு அங்கே போய் எனது சகோதரி வீட்டில் அவங்க காட்டேஜிலேருந்து வீடியோ போடுறோம் அப்படியே ஆல்பி ஆலப்புழா அங்கே போகிறோம் ஓகேவா போட் ஹவுஸில் போய் தான் நம்மளுடைய பயணம் தொடருது ஓகே நன்றி மக்களே 6 மணி லைவில் சந்திப்போம் நான் மூணாறு கிளம்புறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக அள்ளி தெளிங்க சாயங்கால லைவில் சந்திக்கலாம் பாய் ஏய் வாய மூடு சும்மா ஏற்கனவே காலையில் லைவ்லையே பச்சோந்தி பைய இப்போ இந்த ஒரு 2 மணிக்கு தான் போஸ்ட் ஆகும் அதுக்குள்ளே என் வீடியோ காலையில் போட்ட வீடியோவில் கமெண்ட் போட்டிருப்பாங்க 320 கமெண்ட் இருக்குது அதில் படித்து தொலை போ பாய் நட்புகளே பாய்